பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், தாவேகா கூட்டணிக்கு வரும் என எதிர்பார்க்கிறது அதிமுக. நம்முடைய பேட்டியில் அது தெரிகிறது. காலம் கனிந்து நல்லது நடக்கும் அப்படின்றாரு. ஆனால் பாஜக அங்கே இருப்பது தான் தாவேகாவுக்கு பிரச்சனையா, அதையும் கடந்து வருவாங்க அப்படின்ற பார்வையும் பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த திரு எடப்பாடி அவர்களோட அந்த பேட்டியை நானும் பார்த்தேன், தந்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்தது. அவர் அவரோட ஆப்ஷன்ஸ் ஓபனா ஆக்குறாரு. நாளுக்கு நாள் அதாவது திமுக எதிர்ப்பு தான் உங்களோட இலக்கு என்றால் ஒன்று சேரணும் அப்படின்ற அந்த ஒத்த கருத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அதற்கு என்ன அர்த்தம்னா, அரசியல் கொள்கை வேறு, அரசியல் இலக்கு வேறுன்னு பிரிக்கிறாரு. அரசியல் கொள்கை என்பது பிஜேபியோட நாங்க சேர்ந்துக்கிட்டோம், நீங்க சேருவீங்களா சேர மாட்டீங்களான்னு அது அந்தந்த கட்சி முடிவு, அந்த கட்சி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு உண்டான மரியாதையை கொடுக்கிறார். நெறியாளர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. அதே கேள்வி மறுபடியும் கேட்கிறார். 2026 சம்பந்தமா நான் இப்ப எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிகளை அதற்கு உண்டான மரியாதையை கொடுத்து அந்த அந்த கேப்பை ஓபன் பண்றார். அந்த அழைப்பை விரிவுபடுத்துகிறார். அது ஒண்ணு. சோ அப்ப அரசியல் கொள்கைன்னு வரும்போது இவர்களுக்குள் பிரச்சனை இருக்கு. நாம் தமிழருக்கு பிரச்சனை இருக்கு, விஜய் கட்சிக்கு பிரச்சனை இருக்கு, அதிமுகவுக்கு பிரச்சனை இருக்கு. கொள்கைகள் வேற வேற. பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபிக்கு கூட கொள்கை அப்படின்னு வரும்போது வேற வேற கொள்கைகள் இருக்கு. ஆனா இலக்கு என்பது திமுக எதிர்ப்பு. அப்ப திமுக எதிர்ப்புன்ற அந்த பஸ்ல நாங்க இருக்கிறோம், எங்க கூட யாருன்னா வந்தா நாங்க ஏத்திக்கிறோம், இல்ல உங்களுக்கு எதனா டேர்ம்ஸ் இருந்தாலும் சேர்ந்து போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த அலையன்ஸ் ஓபன் பண்ணி விடுறாரு. இந்த பேச்சு இருக்கு இல்லைங்களா, இந்த அலையன்ஸ் ஓபன் பண்ணி பேச்சு, இது நாம் தமிழர் கட்சியையும் தாவேகாவும் ஒரு நீரோட்டத்துல வைக்கும். அது அந்த கட்சி தொண்டர்களுக்கும் நல்லது. நாம் தமிழர் கட்சி என்ன சொன்னா, சீமான கூப்பிடுறாங்க அதிமுகல, விஜய் அவர்களை அதிமுகல கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அப்ப அரசியல் கட்சிகளுக்கு புது கட்சிகளுக்கு ஒரு ஸ்பேஸ் அதிமுகவால கிரியேட் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் பார்வை. இரண்டாவது ப்ராபபிலிட்டி பாத்துக்கங்க. ஒருவேளை சீமான் சொல்லிட்டாரு, இல்லங்க நான் மாறவே மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் தனியா தான் போக போறேன் அப்படின்னா, சீமான் அவர்கள் மூன்றாவது அணி, மூன்றாவது பெரிய கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான். 8% வாக்கு வைத்திருக்காங்க. நான்காவது அணியா சுலபமா அந்த 8%, 10% விஜய் அவர்கள் பிடித்து விடுவார்கள் என்பது வியூக சம்பந்தமானவங்க சொல்றாங்க, அரசியல் திறனாய்வாளர்கள் இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப 4 முறை போட்டி வரும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல, அதாவது கூட்டணியே அமையலனா. அப்படி ஒருவேளை சூழல் வரும்போது அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக இந்த 4 சேரும். அப்போ முதல்ல திமுக இதுக்கு மேல கட்சி சேர்றதுக்கு அங்க இடம் இல்ல, அந்த பஸ் ஆல்ரெடி ஃபுல்லு. ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன், பெரிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அதிமுக தான். இந்த மூன்றாவது கட்சி, நான்காவது கட்சின்றது மன்னிக்கணும், தமிழக அரசியல்ல என்னைக்குமே பெரிசா வாக்கு வாங்கி ஒரு பெரிய பிரபலமான இடத்துக்கு போனது கிடையாது. ஊர் கிராமங்கள் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுப்பாங்க, பேசுவாங்க, சமூக வலைத்தளம் பார்ப்பாங்க, இளைஞரோட பட்டாளம் சீமான் பின்னாடியும் விஜய் பின்னாடியும் அதிகமா வருது. ஆனா கிராமப்புறங்கள்ல பார்க்கும்போது உதயசூரியன், இரட்டலை என்பது அந்த சின்னம் என்பது பிம்பமா இருக்கு. இப்ப திருவாரூர்ல எல்லாம் போயிட்டு எங்க நாம் தமிழர் கட்சியில பெருசா வாக்கு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. 10,000 15,000 ஓட்டு வாங்கலாம். வெற்றி தோல்வி தீர்மானிப்பீங்களா? உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்களா? கட்சி நடத்தணும் தேர்தலை தாண்டி. அப்படி பார்க்கும்போது இல்ல அப்படின்னா மேபி குறைந்தபட்சம் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட ஒண்ணு சேரலாம். அதுல இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸுக்கு ஒரு கட்சி தொடங்கிய உடனே கூட்டணி போயிட்டா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு பலம் என்ன அப்படின்னு தெரியாம போயிடும். அதை தாண்டி நாம் தமிழர் தனித்துவமே நாங்க தனித்து போட்டிடுறதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காம்ப்ரமைஸ்க்கு இந்த தேர்தல் வருவாங்களா நாம் தமிழரும் தாவேகாவும்? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. இங்க காம்ப்ரமைஸ்ன்றது ஒண்ணு இருக்குங்க. வெளியில உட்காந்துக்கிட்டு பொழுதுக்கும் இது சரியில்லை அது சரியில்லை நீங்க சொல்லிட்டு இருக்க போறீங்களா? ஒரு உதாரணத்துக்கு சட்டமன்றத்துல தேர்ந்தெடுத்து அண்ணன் சீமான் அவர்கள் உள்ள போய் சட்டமன்றத்துல பேசியிருந்தா அந்த கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும்? கட்சி தலைவரே ஜெயிக்க முடியாத நிலைமையில தான் அந்த கட்சி இருக்கு. ஆனா வளர்ந்து வர கட்சி தமிழகத்துல இன்னைக்கு தேதியில இன்னும் விஜய் அன்டெஸ்டட் வளர்ற ஒரே கட்சின்னு பாத்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி ஒண்டிதான். இளைஞர்களை, அதாவது ஒரு காலத்துல திமுக எப்படி இருந்ததோ அந்த மாதிரி அந்த தமிழ் உணர்வு, தமிழ் தேசியம் அந்த உணர்வுகளோட கொண்டு போறாங்க. ஆனா இந்த வேகம் பத்துமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் பத்தாது. நீங்க 13 வருஷம் 15 வருஷமாவே ஒரு கவுன்சிலர் வேணாவா? உங்களுக்கு சேர்மன் வேணாவா? இல்ல உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேணாவா? இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் வேணாவா? நீங்க சொல்ற மாற்றம் எப்படி வரும்? வெறும் பேசுறதுனால வராது. அரசியல்ல உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்ல மக்களவை உறுப்பினர்களோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்தாதான் அது மாறும்.
இப்ப உதாரணத்துக்கு காளியம்மாள் இருக்கிறாங்க, நாகப்பட்டினம் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு சேர்மன் ஆயிருந்தா நாகப்பட்டினத்திலயோ இல்ல மயிலாடுதுறையிலோ ஒரு மாவட்டமே மாறி இருக்கும் இல்லையா? ஒரு அட்லீஸ்ட் ஒரு சேர்மன் முனிசிபாலிட்டி இடங்கள் வந்து புதுசா மாறி இருக்கும் இல்லையா? அதுதானே மாற்றம். அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். நீங்க சரி கூட்டணி வச்சுக்கிறீங்க, கூட்டணி ஓட்டு எண்ணி முடிந்தவுடன் கூட்டணி வேற, அரசியல் வேற. தப்பு பண்ணா எதிர்த்து கேட்கிறேன். நானே கேட்கிறேன்னா, ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணி போறாரு, 20 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் துணை முதல்வர்லாம் ஆக வரலங்க. நான் எதிர்க்கட்சி தலைவரா இருந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ இல்ல யார் அன்னைக்கு முதல்வரா இருக்காங்களோ கேள்வி கேட்டா மக்கள் அந்த அரசியல்ல விரும்புவாங்க. நீங்க சட்டமன்றத்துக்கு போகணும், மக்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அதாவது இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க மக்களை பொறுத்தவரை ஓடுறவங்களை தாங்க போடுவாங்க. இது வந்து நான் வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் அரசியல சொல்றேன். எவ்வளவோ தலைவர்கள் வந்தாங்க, நல்ல நல்ல தலைவர்கள் வந்தாங்க. ஆனா அவங்களால வந்து அரசியல்ல வந்து கோல் வச்ச முடியல. காரணம் என்ன? இந்த கூட்டணி என்பது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஒண்ணு அதுக்குன்ட்டு திமுக கூட அதிமுக கூட தான் போகணும்னு கிடையாது. அட்லீஸ்ட் நீங்க உங்க தலைமையிலாச்சும் ஒரு கூட்டணியை உருவாக்கணும். ஒருவேளை விஜய் வந்து இப்படி விஜய் தனியா நான் வந்தா முதல்வராக தான் வருவேன், அதெல்லாம் வந்துக்குங்க. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேட்பாளர் வேணும். மனசாட்சியோட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கட்சியில இருக்கவங்களே சொல்லுவாங்க 234 தொகுதியில எங்களுக்கு வேட்பாளர் கிடையாதுன்றது ஒத்துக்குவாங்க. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.